Hi butterflies, welcome back to Take Cook Sunshine Garden Ram. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து போன பார்ட்டில் வந்து டேங் சைடு ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, ஜங்குக்கோட லைஃப் ஸ்டைலும் சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இது எத்தனை பார்ட் நான் கொண்டு போகிறேன்னு தெரில. பட் கொண்டு போகிற பார்ட்டில் நம்மளுக்கு முக்கியமான டேக்குக்கோட சீன்ஸ் அண்டு அந்த ஜோம்பி மாஃபியா இது எல்லாத்தையுமே வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எனக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் இந்த தடவை என்னோடய ஸ்டோரி லைன்ஸை நான் எதுவும் மாற்றுற மாதிரி இல்லை. அண்டு ஐ ஹோப் யூ வில் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு மேலே எனக்கு பேசவே வராது. சரி, டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஸோ போன பார்ட்டில் 2 பேரோட இன்ட்ரடக்ஷனும் பார்த்துருப்போம். அண்ட் டேங்கும் ஜங்குக்கும் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே தான்டா ஜங்குக் வந்து வேக்கப் ஆகிட்டு அவங்க பெட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு மாதிரி அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு தாட்டில் யோசிக்குமே தான் நம்ம டேங் நாவும் ஜங்குக் வந்திருக்கோம். அவங்கள அறியாமலே அவங்க லிப்ஸில் ஒரு சின்னதாக ஸ்மைல் வரும்டா. கரெக்டாக அந்த ஃபீலிங்கை நல்லா என்ஜாய் பண்ணுறக்குள்ளே டோர் நாக் சவுண்ட் கேட்கும். ஸோ நம்ம ஜங்குக்கும் தெரியும் யார் இந்நேரம் வருவா அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து உள்ளே வர அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தா நம்ம யூஜின் தான் கையில் வந்து பனானா மில்க் ஷேக் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நேரா நம்ம ஜங்குக்கிட்ட தான்டா வந்து குடுக்குறாங்க. ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அத வாங்கி தான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. "டேய் பல்லு வெளக்கலைல? நீ என்ன நீ? அதெல்லாம் பல்லெல்லாம் என்ன வெளக்கிடலாம் குடிச்சிட்டு. டேய் எத்தன தடவ சொல்றேன், நீ எல்லாம் ஒரு மாஃபியா டானா இருந்துக்கிட்டு, இப்படி பல்லு வெளக்காம குடிப்பியா என்ன? இப்ப என்ன? குடிச்சிட்டு போய் பல்லு வெளக்குறேன், முடிஞ்சு போச்சு. நீ திருந்த மாட்ட. சரி, உங்க அண்ணன்ட்ட பேசினியா என்ன?" "ஆ பேசினேன். வேணா திட்டுனா அவ்வளோதான்." "ஜங்குக், திருப்பி சொல்றேன். இன்னைக்காச்சும் கோவம் இல்லாம நடந்துக்கோ. புரியுதா? இன்னைக்கு முக்கியமான ஏதோ ஒரு மீட்டிங் வேற இருக்குன்னு சொன்னான். அதனால பார்த்து இரு. நான் டாக்டரை வேணா வர சொல்றேன். வந்து உனக்கு." "ஆஹம், அதெல்லாம் வேணாம் நீ. நானே போய் பார்த்துக்கிறேன்." "ம், போய் பார்த்துக்கிறேன்னா ஹாஸ்பிட்டல் போறியா?" "ம், ஆமா. ஏன் நான் போகக்கூடாதா என்ன?" "அது சரி. சாரு பெரிய அடிபட்டாலே ஹாஸ்பிட்டல் பக்கம் போமாட்டாங்க. அதனால தான் ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தவங்கள வச்சுருந்தோம். இது என்ன புதுசா இருக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம் போறதுக்கு?" சும்மா தான் நீ. எதுக்கு?" சும்மா தான் போயிட்டு வரேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்ல." "சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன்." அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகலான்னு தான்டா பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து யூஜின் ஸ்டாப் பண்ணிருவாங்க. கிம் டேயாங்கா? பேர் நல்லா இருக்கே. ஹாஸ்பிட்டலும் கிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்களா? அ அண்ணி அப்படின்ற மாதிரி நர்வஸாக தான் நம்ம ஜங்குக்கு வந்து திரும்பி பார்ப்பாங்க யூஜினை. ஸோ யூஜின் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நம்ம ஜேஹோப் லைஃப்பும் சரி, ஜங்குக்கோட லைஃப்லேயும் சரி, டெய்லி என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க 2 பேரையும் வந்து அவங்க கைக்குள்ளே வைக்கணும்னு இல்லை, அவங்க இருக்க ஃபீல்டு அப்படி. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏது அப்படின்னு எப்பயுமே யூஜின் வந்து காட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறதுலையே யூஜினுக்கு வந்து எல்லாருமே தனியாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கடா. அவங்க வந்து எல்லாரையும் டேக் கேர் பண்ணுற விதம் இது எல்லாமே வந்து ஒரு வார்மிங்காக இருக்கும். அதாவது ரொம்ப அரவணைப்பாக இருக்கும். ஸோ அதனாலே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம யூஜின் வந்து ஒரு நம்ம ஜாக்ட்ட தான் கேட்டிருப்பாங்க. ஸோ கேட்கும்போது ஜாக்சனும் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருப்பாங்கடா. அதை வச்சு தான் இப்போ வந்து ஜங்குக்க டீஸ் பண்ணுறாங்க. "டேய் என்னை பற்றி உனக்கே தெரியும். நான் எதா இருந்தாலும் கேட்டு எங்கிட்டாச்சுன்னு தெரிஞ்சுக்கிருவேன்னு. அப்புறம் எதுக்கு பொய் சொல்கிற? சொல்லு. பையன் எப்படி? நல்ல பையனா? பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா என்ன?" "அது வந்து அண்ணி பிடிச்சிருக்கா லவ்வா எதுவுமே தெரியல. பார்க்கும்போது நல்லா தான் இருக்கான். ஆனால் அது மட்டும் பத்தாதுல்ல நீ. பழகியும் பார்க்கணும். எங்கள் கேரக்டரு ஒத்துப்போணும். அதான் நேரில் போய் மீட் பண்ணி." இந்த மாஃபியாவுக்கு இப்போ இவ்வளோ மைண்ட் யோசிக்குதா என்ன? எதா இருந்தாலும் பட்டுன்னு முடிக்கணும்னு சொல்லுவேன்.
நீ வேணா போய் நேரடியா ஒரு தடவ ஐ லவ் யூன்னு சொல்லிறேன். எல்லாமே முடிஞ்சிரும்ல. நீ அந்த பாம்ஸ் எல்லாம் தூக்கி போடுற மாரி. ம். அப்படிதான் ட்ரை பண்ணேன் நீ. ஆனா, உன்ன கொல்ல போறேன் ஜங்குக். எதா இருந்தாலும் நிதானமா முடிவெடு. புரியுதா? இப்ப போய் மீட் பண்ணி என்ன பண்ண போற? ஆம். டேட் பண்ணலாமான்னு கேட்பேன். டேய்! நீ டேட் பண்ணலாமா தானே கேட்க போறேன். நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னா கேட்க போறேன். சரி. அவன் நோன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? ஸோ அப்படின்டுவாங்கடா. நம்ம ஜங்குக்கோட ஃபேஸும் லைட்டா அப்படியே ஒரு மாரி கோவமாகுற மாரி ஃபேஸ் மாறும். அண்ணி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்துல யார் இந்த ஜியான் ஜங்குக்கு அகெயின்ஸ்டா போறாங்களோ, இல்ல என்னோட விஷுக்கு நோன்ற மாரி வராங்களோ, அதுக்கப்புறம் அவங்க எப்படிப்பட்ட தண்டனை அனுபவிப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ. ஸோ கடவுள்ட்ட வேண்டிக்கோங்க. அவன் எனக்கு நோ மட்டும் சொல்லக்கூடாதுன்னு. அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்கடா. நம்ம யூஜினுக்கும் இவனை திருத்த முடியாது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். அவருக்கு வந்து என்னென்னா ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது வேணும்னு அடம் பிடிப்பாரு. பட் அதுக்குன்னு வந்து அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆனால் அவரோட அந்த விதமே அந்த வே ஆஃப் அத அடையிற விதமே வந்து வேற மாரி இருக்கும். மேனிப்புலேட் பண்றது. ஸோ இந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்கும். ஜங்குக்கோட கேரக்டரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். மத்த மாஃபியா மாரி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும்னு நெனைக்கிற ஆள்லாம் ஜங்குக் கிடையாது. ஸோ அது நல்லாவே நம்ம யூஜினுக்கு தெரியும். டேங்க் வந்து ஃபிசிக்கலா எந்த ஒரு அடியும் இருக்காது. பட் மென்டலி மென்டலி வந்து ஜங்குக்கிட்ட இருந்து யாரையும் காப்பாத்த முடியாதுன்னு மட்டும் நம்ம யூஜினுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுமே வந்து அந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலடா. அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ இப்படி கட் பண்ணா நம்ம டேங் சைடு தான்டா. ஒரு மாரி நர்வஸா தான் அவங்க பெட்ல உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருக்கும். ஸோ அவங்க அம்மா தான் வந்து உள்ள வருவாங்கடா. ஸ்ட்ராபெர்ரிஸ் மில்க் ஷேக் கொண்டு வந்துட்டு. "டேங் ப்ரஷ் பண்ணிட்டியா?" "ம்மா பண்ணிட்டேன்ம்மா." "அப்புறம் ஏன்டா கீழ வராம இங்கேயே உட்காந்துருக்க?" சின்னு, டேய் ஆ அம்மா ம் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. எது? நைட் ஒரு கேள்வி கேட்டியே அதுக்கா? ம். அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு புரியலம்மா. டேய் இங்க பாரு. நான் நீ திருப்பி என்ன குழப்ப தான் செய்வ. போ! அப்படின்ட்டு டேங் அங்கிட்டு திரும்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜின்னுக்கும் புரியுது. டேங்க் வந்து ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. அதனால தான் அப்படி கேள்வியா கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க வந்து டேங்கோட ஷோல்டர தான்டா டச் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க ஹேரையுமே வந்து சாஃப்ட்டா கோம்ப் பண்ணி விடுவாங்க. நம்மளுக்கான டைம் வரும்போது எல்லாமே நம்மளுக்கு புரியும். அது வரைக்கும் தேவையில்லாத போட்டு குழப்பிக்காத. அண்ட் இன்னைக்கும் மார்னிங் செக்ஷனை நீ மிஸ் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னா, கண்டிப்பா உங்க அப்பா கோவப்படுவாங்க. படிப்பு விஷயத்துல உங்க அப்பா எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஒழுங்கா அத குடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சீக்கிரம் வா. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். ம். ம். சரிம்மா. அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாமா? ப்ளீஸ். சரி ஓகே. உனக்கு மார்னிங் ஒரு செக்ஷன் தானே இருக்கு. அத முடிச்சுட்டு நேரா ஹாஸ்பிட்டல் வந்துரு. ஓகேயா? வாவ்! மை குட் அம்மா. நீ தாம்மா இந்த உலகத்திலே வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம். அது எனக்கு தெரியும். அப்படின்ட்டு அவங்க கீழ அந்த புடனி முடி இருக்கும்லடா, அத தான் அப்படியே ஒரு மாரி விங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கே நம்ம டேங்க்கு ஒரு மாரி இருக்கும். அவங்க அம்மாவ பார்த்துட்டு தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருப்பாங்க. ஜின்னுமே வந்து மில்க் ஷேக் அங்க வச்சுட்டு போயிருப்பாங்கடா. ஸோ இப்படியே தான் அவங்க டே டு டே லைஃப் போய்க்கிட்டு இருக்கும். ஸோ ஃபைனலா நம்ம டேங்க்கும் கிளாஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ கிளாஸ் முடிஞ்சுட்டு வந்து வெளிய தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இவங்களுக்கும் அண்ட் தருணுக்கும் டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்கும் மார்னிங் செக்ஷன். ஸோ டேங்கோட ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகி வர்றது, அதுக்கப்புறம் டேங் வந்து ஆல் ஓரியன்டடா படிப்பாங்கடா அந்த டாக்டரேட்ல. அண்ட் அதே மாரி தருண் பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ட் சம்மந்தப்பட்டு மட்டும் தான் படிப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு மார்னிங் செக்ஷன் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். ஸோ தருணுக்காக தான் அப்போ வந்து டேங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தருண பார்த்தோன்னே டேங்கோட ஃபேஸே ஒரு மாரி டோட்டலா ஷை ஆகும். ஸோ தருணுமே அத நோட் பண்ணிட்டு அப்படியே டேங் கிட்ட தான் வருவாங்க. "ஏய் டேங் என்னாச்சு? மூஞ்சியெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு. ஃபீவர் எதுவுமா?" "அ ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "சரி வா போலாம்." "ஏய் எங்க போலாம்?" ஹாஸ்பிட்டல்." "நீ தானே சொன்ன மார்னிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி."
என் கூட இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னு. ஏய் சாரிம்மா சாரிப்பா. சார் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு போயே ஆகணும். அது மட்டும் இல்லாம நான் பிரியாக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆ நீ இப்பலாம் அவ கூட ரொம்ப சுத்துறடா. ஏய் நான் பொசசிவ் ஆகுறியா? மண்ணாங்கட்டி. நான் எதுக்கு உன் மேல பொசசிவ் ஆகப் போறேன்? எனக்கு அவள பிடிக்கவே இல்ல. அவளும், அவ மூஞ்சியும். டேங் இந்த மாரிலாம் ஒருத்தவங்கள பேசக்கூடாது. நான் ஒண்ணும் வீம்புக்குன்னு சொல்லல. ஆனா அவ பண்றதே அப்படிதான் இருக்கு. நீ ஏன் தான் அவ கூட அப்படி சுத்திக்கிட்டே இருக்கியோ? எனக்கு தெர்ல. உன்ன திருத்தவும் முடியாது. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் பாய். அப்படின்ட்டு டேங் அங்கேருந்து போக தான்டா பார்ப்பாங்க. பட் தருண் அதுக்குள்ளே டேங் கைய பிடிச்சு ஸ்டாப் பண்ணிருவாங்க. இங்க பாரு. அவ எனக்கு ஜஸ்ட் ஒரு கிளாஸ்மேட் மட்டும்தான். வேற எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் நோ சொல்லலாம். ஆனா அதுல என் மார்க்கும் இருக்குல்ல. ம். நீ சமத்தா சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணுவியா? நான் வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன். ம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு வண்டி இருக்கு. வண்டி ஓட்டவும் தெரியும். நான் போயிட்டு நான் வந்துக்கிருவேன். நீ போய் உங்க பிரியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படின்ட்டு டேங் அங்கேருந்து போயிருவாங்க கோவமா. ஸோ தருணும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிருவாங்கடா. ஸோ நம்ம டேங் வந்து நேரா வந்து ஹாஸ்பிட்டல் தான்டா போவாங்க. ஸோ பார்க் பண்ணிட்டு, அந்த பார்க்கிங் ஏரியா விட்டு வெளிய தான் வருவாங்க. பார்த்தா நம்ம ஜங்க்குக் வந்து பின்னாடி திரும்பி யார்ட்டயோ ஃபோன் பேசுற மாரி இருக்கும். ஸோ நம்ம டேங்க் வந்து பார்த்தோனே புரிஞ்சிருச்சு இது ஜங்க்குக் தான் அப்டின்ட்டு. அண்ட் சேம் டைம் வந்து அவங்க ஹார்ட் பீட்லாம் ரொம்ப துடிக்க ஆரம்பிக்கும். லைக் வந்து ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள புதுசா நடக்கிற மாரி இருக்கும். ஸோ நம்ம டேங்க்கே புரியல. டக்குனு அவங்க ஹார்ட்ல வந்து கை வச்சுக்கிருவாங்க. "ஹே! எனக்கு இல்லாம ஏன் இன்னைக்கு நீ இப்படி துடிக்கிற? ஆ? அதுவும் இவன் பக்கத்துல இருக்கும்போது மட்டும்." "தப்புட்டயா? நீ ஆல்ரெடி உனக்கு தருண பிடிக்கும்ல. அப்படி இருக்கும்போது நீ இன்னொரு பெர்சன லைக் பண்ணக்கூடாது. புரியுதா?" அப்படின்ட்டு அவங்க ஹார்ட்ல கை வச்சு தான்டா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா அவங்க நிமிரும்போது நம்ம ஜங்குக் வந்து டேங்க் பக்கத்துல நின்டுக்குருவாங்க. ஸோ டேங்குமே டக்குனு ஜங்குக்க பார்க்கும்போது ஒரு மாரி நர்வஸாவும் இருக்கும். அப்படியே வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சியா எல்லா விலங்கும் ஓடுற மாரி இருக்கும். ஸோ டேங் அப்படியே ஜங்குக்க தான்டா வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "என்ன டாக்டரு, இப்படியே என்ன பார்த்துக்கிட்டே இருக்க போறியா என்ன?" ம். அது அது நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏய்! நீ தானே சொன்ன, ஒரு காலையில எதுக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிக்கிற சொல்லி. ஓ! இதுதான் காலையிலயா? அ காலைல கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு. அதான் வர முடில. ஏன்? நான் காலைல வருவேன்னு என்ன மிஸ் பண்ணியா என்ன? ஹ்ம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நான் இப்ப தான் கிளாஸ் முடிச்சுட்டே வரேன். சரி வாங்க, நான் வேணா உங்கள உள்ள கூட்டிட்டு போறேன். ஏன்? உள்ள போனா வழி மாறி போயிருவேனா என்ன? ம். நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அப்டின்டுவாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் அப்படியே டேங் பின்னாடி தான்டா குட்டி போட்ட பூனை மாரி வருவாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த நேரத்தில தான் நம்ம ஜாக் வந்து கார் அங்கனக்குள்ள பார்க் பண்ணிட்டு வெளிய வந்து பார்ப்பாங்க. நம்ம ஜங்குக் வந்து டேங்க் பின்னாடி போறத பார்த்துக்கிட்டே தான்டா இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மிர்க் மாரி வரும். ஸோ அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இவங்க போக ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம ஜங்குக்லாம் டேங்க் முன்னாடி போயிட்டு நேரா அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல தான்டா நிப்பாங்க. அங்க இருக்க பாதி ஸ்டாஃப் பார்க்கும்போதெல்லாம் நம்ம டேங்க் வந்து வெல்கம் பண்றது, இந்த மாரி ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்குருவாங்க. "ஓ! இதான் ஹாஸ்பிட்டலா? ஆ? இதான் ஹாஸ்பிட்டலான்னா என்ன அர்த்தம்? நீங்க இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வந்ததே கிடையாதா?" எங்க சார் செத்தாலும் சாவாரே தவிர ஹாஸ்பிட்டல் பக்கம் தல வச்சு பார்க்க மாட்டாரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்தா நம்ம ஜாக்சன் தான். நம்ம ஜங்குக்லாம் செம்ம கோவமாயிரும். நம்ம டேங்க்குமே கோவமா தான் இருப்பாங்க. "நீ தானே நேத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன வண்டிக்குள்ள புடிச்சு தள்ளி விட்டது. ஆ? அப் அது வந்து சாரி சாரி சார். வீம்புக்குன்னு பண்ணல. எங்க பாஸோட கையிலேருந்து ரத்தம் போய்க்கிட்டே இருந்துச்சா, ஒரு ராயல் எம்ப்ளாயா என்னால அத பார்க்க முடியல. அதுக்கு யாரா இருந்தாலும் புடிச்சு தள்ளி விட்டுருவியா? ம்? ம். ஐம் ரியலி சாரி. நான் வீம்புக்குன்னு வீம்புக்குன்னு பண்ணல. இத நான் நம்பேன். அ அது வந்து ம் நீங்க வேணா என்ன புடிச்சு ஒரு தடவ தள்ளி விட்டுக்கோங்களேன். எல்லாமே சரியா போயிடும்.
அப்படின்ட்டு நம்ம டேங்க் பக்கத்துல தான்டா வந்து நிப்பாங்க. நம்ம டேங்க்குமே செம்ம டென்ஷன் ஆயிருக்கும். அப்படியே அங்கருந்து போயிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஜாக்சன தான்டா கோவமா பார்த்துட்டு டேங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இப்போதைக்கு என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? அதான் உள்ள வந்துட்டேல. அங்க ரிசப்ஷன்ல போய் கேட்டா அவங்களே சொல்லுவாங்க. நீங்க போய் உங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆம், நீயே பண்ணி விடேன். நானா? நான் எதுக்கு பண்ணணும்? என்னாலலாம் பண்ண முடியாது. நீங்க போய் அவங்கட்ட கேட்டு பண்ணிக்கோங்க. அது வந்து டேயாங். ஹ? என் பேர் எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படின் அது வந்து அ நீ தானே சொன்ன நேத்து கிம் டேயாங்ன்னு. ஓ! ஆமால்ல. மறந்துட்டேன். சாரி. ஏன் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் எதுவும் இருக்கா என்ன? ஹலோ மிஸ்டர். சரி உங்க பேர் என்ன? நான் உங்கள மிஸ்டர் மிஸ்டர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆ என் பேரு டேயாங். என்னாச்சு? இங்க என்ன பண்ற? காலேஜ் இல்லையா? ஆ அப்பா இன்னைக்கு மார்னிங் ஒரு செக்ஷன் தான்ப்பா முடிஞ்சிருச்சு. அதான் நேரா அம்மா ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. ஓ! அப்ப இவங்க? என்னோட பேஷண்ட் தான்ப்பா. லைட்டா கையில அடிபட்டுருக்கு. சும்மா ட்ரெஸ்ஸிங் பண்றதா நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அப்டின்னுவாங்க. ஸோ நாம்ஜூனும் அங்கருந்து போயிருப்பாங்கடா. நம்ம ஜங்குக் வந்து இந்த சைடு திரும்பி தான் இருந்திருப்பாங்க. அதாவது டேங்க ஃபேஸ் பண்ற மாரி இருந்திருப்பாங்க. 2 பேரும் ஆப்போசிட் சைட்ல தான் நின்டுகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக் பின்னாடி இருந்து தான் நம்ம நாம்ஜூன் வந்து டேங்க பார்த்து பேசினனால, நம்ம ஜங்குக் ஃபேஸ இன்னும் நாம்ஜூன் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நாம்ஜூன் போனோனே நம்ம டேங் வந்து ஜங்குக்க தான் கோவமா பார்ப்பாங்க. சரி, உள்ள போலாமா? எதுக்கு உள்ள போணும்? இப்ப தானே சொன்ன உங்க அப்பாட்ட, நீயே என்ன பார்த்துக்கிறேன்னு. எங்க அப்பாட்ட நான் 1000 சொல்லுவேன். நானே பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உள்ள போய் வெயிட் பண்ணுங்க. நான் ஸ்டாஃப் வர சொல்றேன். அப்படின்ட்டு நம்ம டேங் வந்து அங்கேருந்து போக தான்டா பார்ப்பாங்க. பட் ஜங்குக் வந்து அகைன் டேங்கோட கைய புடிச்சு அவங்க பக்கத்துல கொண்டு வர மாரி நிக்க விட்டுருவாங்க. நம்ம ஜாக்சன்லாம் இதான்டா டைம் அப்படின்ட்டு ஃபோட்டோவா எடுத்து தள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க. அ சி என்ன பண்றீங்க நீங்க? கை டேங் எனக்கு உண்மையிலேயே அடுத்தவங்ககிட்ட என்னால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. அடுத்தவங்க தொடும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு தெரில. ஆனா நீ தொடும்போது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கு. ப்ளீஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் வேல. உன்னோட பேஷண்ட்ட இப்படி தான் அவாய்ட் பண்ணுவியா என்ன? அப்படின்ட்டு ஒரு மாரி பாவமா கேட்பாங்க. அது கேட்கவே டேங்க்குமே ஒரு மாரி கில்ட்டியா தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவங்க பேஷண்ட் ஆச்சா அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு ஜங்குக்கோட கிரிப்புலேருந்து வெளிய வந்துட்டு ரூம்குள்ள தான்டா போவாங்க. ஸோ ஜங்குக்கும் சின்னதா ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு உள்ள போயிருப்பாங்க. ஸோ ஜாக்சனும் உள்ள வர தான் பார்ப்பாங்க. பட் அது ஜங்குக் வந்து புடிச்சு வெளிய தள்ளி விட்டுருவாங்க. "மவனே எங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கணும். புரியுதா? பாஸ் எதுவும் பண்ண போறீங்களா? இன்னைக்கே வந்து நம்ம எம்பையருக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருமா? டேய் பல்ல தட்டி கையில குடுத்துரு. வாய மூட்டு வெளிய நின்டு வேடிக்கை மட்டும் பாரு. புரியுதா? யாராச்சும் வந்தா, "இங்க சார் பிஸியா இருக்காங்க. இப்போ உங்களால பார்க்க முடியாதுன்னு" மட்டும் சொல்லணும். புரியுதா? பட் எந்த மாரி பிஸி "வாய மூடுறா" அப்படின்ட்டு ஜங்குக் உள்ள போயிருவாங்க. நம்ம ஜாக்சனும் ஸ்மிர்க் பண்ணிட்டு, அந்த ஃபோட்டோவ தான்டா நம்ம யூஜினுக்கு தான் அனுப்பி விடுவாங்க. ஸோ யூஜினும் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா தான் வந்து இருப்பாங்க. எதுவும் ரிப்ளைலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு உள்ள தான்டா நம்ம டேங் வந்து அவங்க க்ளவுஸ் இததான் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. மத்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு. ஸோ எடுத்து வச்சுட்டு திரும்புனா நம்ம ஜங்குக் தான்டா கோட்டெல்லாம் கழட்டிட்டு அவங்க பட்டன்லாம் கழட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஷர்ட் பட்டன. "ஏய் என்ன பண்றீங்க? ஆ என்ன பண்றேன்னா?" "கழட்டுனா அதால ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியும். எனக்கு எங்க அடிபட்டுச்சுன்னு மறந்துட்டியா என்ன?" ஆம். இல்ல. நீங்க நீங்க அ அது வந்து என்னாச்சு? ஆ ஒண்ணும் இல்ல. நீங்க ரிமூவ் பண்ணுங்க. ஆனா, ஒன் சைட் மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்படி ஷோல்டர்ல காயம் இருக்கும்போது, ஃபுல் ஹேண்ட் போடுறத அவாய்ட் பண்ணுங்க. புரியுதா? ஓ! கேரிங்கா? ஆமா. நீங்க என்னோட பேஷண்ட் ஆச்சு. அப்போ உங்கள கேர் பண்றது என்னோட பொறுப்புல்ல. அப்டின்டுவாங்க. ஜங்குக் செம்ம காண்டாகும். ஸோ, அவரும் அப்படியே ஷர்ட் பட்டனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அவர் ஒன் சைடு மட்டும் தெரியிற மாரி தான்டா உட்காந்துருப்பாரு சேர்ல. ஸோ, டேங்க் அது பார்க்கும்போதே ஒரு மாரி நர்வஸா தான் இருக்கும். ஸோ, அப்படியே அந்த பேண்டேஜ் போட்டிருப்பாங்கல்ல, அதில தான் கை வைப்பாங்க. ஸோ, வைக்கும்போதே டேங்க் செம்ம கோவமாயிரும். "என்னது இது? ஆ
என்னது? இப்ப எதுக்கு நீ வந்ததுலருந்து கத்திக்கிட்டே இருக்க? இப்படி தான் உன் பேஷண்ட்ட ட்ரீட் பண்ணுவியா? பேஷண்ட்ட எப்படி ட்ரீட் பண்ணணும் நீங்க எனக்கு சொல்லிக் குடுக்க தேவை கிடையாது. அடிபட்ட இடத்துல தண்ணி படக்கூடாதுன்னு தெரியாதா என்ன உங்களுக்கு? நீங்க என்ன சின்ன பிள்ளையா? குளிக்கும்போது இந்த கைய பத்திரமா வச்சு குளிக்க மாட்டீங்களா? நான் முன்ன பின்ன இப்படிலாம் நீ பண்ணது கிடையாது. அதனால எனக்கு எதுவும் தெரியல. முன்ன பின்ன பண்ணது கிடையாதுன்னா, நீங்க ஒண்ணும் சின்ன பிள்ளை கிடையாதுல்ல. இப்ப பாருங்க, உள்ள தண்ணியா இருக்கு. ஒரு வேளை உள்ள சலம் கட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அ அப்படி பண்ணா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? கிட்டத்தட்ட இந்த ஆஸ்பத்திரிக்கும், வீட்டுக்கும் நீங்க 3 மாசம் வந்துட்டு போற மாரி இருக்கும். சொல்ல முடியாது. கையவே எடுக்கிற நிலைமை கூட வரும். ஆ 3 மாசம் வரது ஓகே. ஆனா கையெல்லாம் எடுக்க வேணாம். ஒரு வேளை கை எடுத்துட்டா எப்படி நான் உன்ன தூக்கி கொஞ்ச முடியும்? ஆ? என்ன பேசுறீங்க? அது வந்து ஒண்ணும் இல்ல. அது என்னன்னே தெரியல. இப்ப ஃபுல்லாமே ஒரு மாரி ஏர்லயே இருக்கேன். ஓ! பெயின்னால கூட அப்படி இருக்கும். நீங்க ஜங்குக். ஜியான் ஜங்குக். ஆ? என் பேரு. வாங்க போங்கன்னு கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. பேர் சொல்லியே கூப்பிடலாம். ஆ ஓகே ஜங்குக். ம். கைய கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ரொம்ப நீங்க டைட் பண்ண வேணாம். இல்லைன்னா நேத்து போட்ட ஸ்டிச்சஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. அப்படின்றாங்க. ஸோ டேங்கோட வாய்ஸ் டக்குன்னு ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கும்டா. ஸோ டேங் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும், என்ன பண்ணாலும், பேஷண்ட்டோட ஒர்க் அப்படின்னு வந்துருச்சுன்னா, அவங்க டோட்டலா அவங்கள வந்து டிஃப்ரெண்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கிருவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இப்ப அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஜங்குக்கோட அந்த பழைய ட்ரெஸ்ஸிங் இருக்கும்ல, அந்த காயத்துல போட்டது, அத தான் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கடா. ஸோ அவங்க கண்ணு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அதில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அத எப்படி ரிமூவ் பண்ணணும், அந்த காயத்த வந்து டச் பண்ணிறக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல்லா டேங்கோட கண்ண தான் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கண்ல வந்து ஒரு பதட்டம் இருக்காது, ஒரு பயம் இருக்காது. அத விட அவங்க பண்ற ஒரு விஷயத்த ரசிச்சு பண்ற மாரி இருக்கும். அது வந்து ஜங்குக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு தான்டா இருப்பாங்க. டேயாங் வந்து உள்ள காயத்த பார்த்துட்டு செம்ம காண்டா இருப்பாங்க அகைனு. பட் அத வந்து வெளிய காட்டவே மாட்டாங்க. "இப்ப எதுக்கு கோவப்படுற? ம். நான் எப்போ கோவப்படுறேன்னு சொன்னேன்? நான்லாம் ஒண்ணும் கோவப்படல. டேயாங் எனக்கு சீரியஸா தெரியாது. அடிபட்ட இடத்துல தண்ணி படக்கூடாதுன்னு." அப்படி எடுத்து சொல்றதுக்கும் நான் பெருசா யார்ட்டயும் அவ்வளவா பேசிக்கிற மாட்டேனா, அதனால எனக்கும் தெர்ல. தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிறணும். நேத்து என்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல. ஆ சாரி. சரி. என் மேலயும் தப்பு இருக்கு. நானும் சொல்லியிருக்கணும். தண்ணி படாம பார்த்துக்கிறணும்னு. நான் ஏதோ கோவத்துல நேத்து அரையும் குறையுமா பார்த்துட்டு வந்துட்டேன். ஐம் சாரி ஜங்குக். ஹே! நீ எதுக்கு சாரி சொல்ற? உன் மேல எந்த தப்பும் இல்ல. இவ்ளோ பெரிய பையனாயிட்டேன். ஆனா என்ன கூட என்னால ஒழுங்கா பார்த்துக்கிற முடியல. இதுவே எனக்குன்னு ஒருத்தவங்க இருந்திருந்தா, என்ன நல்லா பார்த்துக்கிருவாங்கல்ல. அப்படின்ட்டு ஒரு மாரி ரொம்ப சேடா பேசுற மாரி பேசுவாங்கடா ஜங்குக். டேயாங்க்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கும் ஜங்குக் அப்படி பார்க்கும்போது. ஏன்? உங்களுக்குன்னு யாரும் இல்லையா என்ன? ஆம் இருக்காங்க. அது அப்படின்ட்டு சொல்ல தான்டா வருவாங்க. பட் வந்து யாரோ வந்து டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர மாரி இருக்கும். பார்த்தா நம்ம ஜின்னு தான் வந்திருப்பாங்க. ஜின்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம ஜாக்சனும் வந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்லாம் செம்ம காண்டா வந்து ஜாக்சன பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஜாக்சனும் அப்படியே நம்ம ஜங்குக்க பார்த்துட்டு தான், "சாரி பாஸ், அவங்க அம்மாவெல்லாம் என்னால ஸ்டாப் பண்ண முடியாது." அப்படின்ற மாரி ஒரு சைட் குடுப்பாங்கடா. ஸோ நம்ம ஜங்குக்கும் அதுக்கு மேல எதுவுமே பேச மாட்டாங்க. "டேயாங் என்னாச்சு? வெளிய அவ்ளோ சவுண்ட் கேட்டுச்சு. உன்னோட பேஷண்ட்ட கத்திக்கிட்டு இருக்க மாரி. இப்படி தான் பேஷண்ட்ட டேக் கேர் பண்ணிக்கிருவியா?" "ம்மா அது வந்து" "ஐயோ! இல்ல மேம். அவங்க ஒண்ணும் கத்தல. அது வந்து நான் தான் என்னோட காயத்துல கொஞ்சம் தண்ணி பட விட்டுட்டேன். அதுக்கு தான் அவங்க கொஞ்சம் கோவப்பட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. என் மேலயும் தப்பு இருக்குல்ல." அப்படின்ட்டு ஜங்குக் வந்து ஒரு மாரி சேடா சேடா பேசுவாங்கடா. ஸோ ஜின் வந்து இப்ப தான் ஜங்குக்கே பார்ப்பாங்க. "ஓ மை காட்! ஜியான் ஜங்குக் நீங்களா? ஆ என்ன உங்களுக்கு தெரியுமா மேம்?" "என்னம்மா உங்களுக்கு இவன தெரியுமாம்மா?" "டேய் டேய் இந்த ஊர்லயே கவர்மெண்ட்டுக்கு டொனேஷன் குடுக்குற ஒரு ஆள்னா இவங்க கம்பெனி மட்டும் தான்.
பரம்பரை பரம்பரையா நம்மள மாரி அவங்களுமே ஒரு பிஸ்னஸ் மேன் தான். நம்ம எப்படி இந்த டாக்டரோ, அதே மாரி அவங்க பிஸ்னஸ் அப்படின்டுவாங்க. ஸோ ஜாக்சன் வந்து அவங்க வாய்க்குள்ளேயே வந்து பரம்பரை பரம்பரையா நாங்க பிஸ்னஸ் மட்டும் பண்ணல. பரம்பரை பரம்பரையா அ ஒரு தொழிலும் பண்றோம் அப்படின்ட்டு வாய்க்குள்ளேயே முனங்குவாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து டக்குன்னு அப்படியே நம்ம ஜாக்சனோட கால மிதிச்சுருவாங்கடா. ஸோ அந்த ஃபோர்ஸ்ல ஜாக்சனும் கத்த ஆரம்பிச்சுருவாங்க. என்னாச்சு? அப் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டேங் சார். எறும்பு கடிச்சிருச்சு அவ்வளோதான். ஹாஸ்பிட்டல்ல எறும்பா? ஏன் அது வந்து ட்ரெஸ்ஸ உதறாம போட்டேன் போல. ட்ரெஸ்ல இருந்திருக்கு. அதுதான் கடிக்குது. நான் இப்ப எடுத்துட்டேன். போயிருச்சு. அப்டின்ட்டு நிப்பாங்க. ஸோ நம்ம டேங்குமே வந்து இவைங்கள திருத்தவே முடியாதுன்ற மாரி தான் அவங்க வந்து ஜங்கும் கைய வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல வேள தண்ணி எதுவும் அவ்வளவா உள்ள போல. இல்லன்னா திருப்பி ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள டச் அத ஃபுல்லாமே கிளீன் பண்ற மாரி இருந்திருக்கும். இப்போதைக்கு பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. எலும்பெல்லாம் எந்த டேமேஜும் ஆகல. ஸோ 2 நாளைக்கு மட்டும் இந்த ட்ரெஸ்ஸிங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு தண்ணிக்குள்ள கைய விட்றாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கு இதெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. புரியுதா? அச்சச்சோ! அதுலன்னா எங்க பாஸால உயிரே வாழ முடியாதே! அப்டின்ட்டு ஜாக்சன் ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லிருவாங்கடா. நம்ம ஜங்குக்லாம் செம்ம கோவத்துல பார்ப்பாங்க ஜாக்சன. "உன்ன எதுக்குடா நான் கூட்டிட்டு வந்தேன்?" அப்டின்ட்டு. ஸோ நம்ம டேங்கும் டென்ஷனா ஆகும். குடிக்கக்கூடாதுன்னா குடிக்கக்கூடாது தான். புரியுதா? டேயாங், "ம்மா நான் என் பேஷண்ட்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." அப்படின்னுவாங்க. ஸோ ஜின்னுமே அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கும் சின்ன குழந்த மாரி அப்படியே டேங்க தான் பார்ப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல டேயாங், பெருசா எனக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்குலாம் யாரும் கிடையாது. இப்ப நீ சொல்லிட்டேல்ல, இனிமே நான் என்ன பார்த்துக்கிறேன். ஐ ப்ராமிஸ் அப்படின்றாங்க. பட் டேங்க்கு ஏன்னே தெரில. ஜங்குக்கு வந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது டேங்க்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ ஜின்னுமே வந்து இத நல்லா நோட் பண்றாங்கடா. நம்ம ஜங்குக்கு அப்புறம் டேயாங்கோட கம்யூனிகேஷன தான். ஆ ரொம்ப தேங்க் யூ சார். உங்களால தான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் டொனேஷன் அதிகமா வருது. அ அதில என்ன இருக்கு மேம்? நீங்க அவ்ளோ நல்லது பண்றீங்க. எங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்ப நாங்க பண்றோம். எங்களால உங்க ஹாஸ்பிட்டல் நல்லா வருதுன்னா, கண்டிப்பா அது எங்களுக்கு ஒரு பெருமை தான். அஃப்கோர்ஸ் சார். அண்ட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பார்ட்டி மாரி வைக்கிறோம். இங்க இருக்க எல்லா டொனேஷன் பண்றவங்களுக்கும் தேங்க் யூ பண்றதுக்கு. எல்லா டாக்டர் சார்பா வைக்கிறோம். நீங்களும் வந்து அதில ஜாயின் பண்ணா நாங்க எல்லாரும் ஹேப்பியா, ப்ரவுடா ஃபீல் பண்ணுவோம். நாங்க உங்க கம்பெனில வந்து இத மீட் பண்ணலான்னு தான் நெனச்சோம். பட் உங்க பிஸி ஷெட்யூல்னால எங்களால உங்கள சுத்தமா பார்க்கவே முடியல. பரவால்ல மேம். கண்டிப்பா நான் வரேன். அண்ட் நான் உங்களோட சின்ன பையன் தான். அதனால நீங்க எனக்கு ஜங்குக்னே சொல்லலாம். சாருன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இல்ல சார். நீங்க எங்களுக்குன்னு நெறைய ஹெல்ப் பண்றீங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா கவர்மெண்ட்டோட டொனேஷன விட உங்களோட டொனேஷன் தான் எங்களுக்கு அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா என்னால அப்படி உங்கள பேர் சொல்லி கூப்பிட முடியாது. வயசுக்கு இல்லைனாலும் உங்க பொசிஷனுக்கு நான் மரியாதை குடுக்கணும்ல. அப்படின்ட்டு ஜின்னு ரொம்ப ஒரு மாரி ஜங்குக்கு பெருமைப்படுத்தி பேசுவாங்கடா. இது கேட்கும்போது டேங்க்குமே நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஜாக்சனும் சும்மா இருக்க மாட்டாரு. அப்படியே வாய்க்குள்ளயே அகைன் பொலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. ஆமாமா. எல்லாரையும் கொண்டு கொண்டு உங்க ஆஸ்பத்திரியில தான் தள்ளி விடுறோம். அப்போ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு காசு குடுத்தா தானே பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா எல்லா வழியிலயும் நாங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அப்டின்ட்டு மொனங்குவாங்க. நம்ம ஜங்குக் செம்ம காண்டாயிரும். ஏன்னா ஜங்குக் பக்கத்துல தான் வந்து ஜாக்சனும் இருப்பாங்களா. ஸோ அந்த மொனங்குறது வந்து ஜங்குக் மட்டும் தான் கேட்கும். ஸோ டக்குன்னு அவங்க கை முட்டிய வச்சு நம்ம ஜாக்சன் இடுப்புலயே குத்திருவாங்க. ஸோ ஜாக்சனும் டக்குன்னு வயித்த புடிச்சுட்டு அம்மான்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்கடா. இப்ப என்ன ஆச்சு? அ அது ஒண்ணும் இல்ல டேங் சார். அந்த எறும்பு தான் இன்னும் சரியா வெளிய எடுக்கல போல. அது வெளிய போய் தொலைய மாட்டேன், என்ன விட மாட்டேன்னு கடிச்சுக்கிட்டே இருக்கு. ஐ திங்க் நான் இப்பயே வெளிய போனா தான் சரியாகும்னு நெனைக்கிறேன். அப்டின்ட்டு அவர் அங்கருந்து ஓடிடுவாங்க. நம்ம டேங்க்குமே ஒண்ணுமே புரியல. பட் ஜாக்சன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஸோ நம்ம டேங்கும் ஜின்னு தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நான் போயிட்டு வரவா? ம். பார்த்து போயிட்டு வாங்க. ஆனா ஒண்ணு, நான் சொன்னதெல்லாம் மறக்கக்கூடாது. புரியுதா? காயம் சரியாகுற வரைக்கும் ட்ரிங்க்ஸ், ஸ்மோக் எடுக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி மெடிக்கல்ல எல்லாமே சொல்லிட்டேன். அங்க போயி உங்க பேரு சொன்னா போதும். உங்களுக்கான மெடிசன்லாம் குடுத்துருவாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு குளிக்கும்போது
அந்த கையில காயத்துல தண்ணி படாம குளிங்க. புரியுதா? ம். தேங்க் யூ. ம். எதுக்கு? என் மேல டேக் கேர் பண்ணி என்ட்ட இவ்ளோ அக்கறையா சொன்னதுக்கு. ஒரு பேஷண்ட்டா உங்கள எப்படி பார்த்துக்கணுமோ அப்படிதான் பார்த்துக்கிட்டேன். இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. உண்மையிலே நீ என்ன ஒரு பேஷண்ட்ட பார்க்குற மாரி மட்டும் தான் பார்த்துக்கிட்டியா? அப்படின்டுவாங்க. ஸோ டேங்க்குமே ஒரு மாரி நர்வஸா ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம ஜின்னுக்குமே ஒரு மாரி தான் இருக்கும். அவர் டக்குன்னு அவங்க தொண்டைய வந்து த்ரோட்ட கிளியர் பண்ற மாரி தான்டா கிளியர் பண்ணுவாங்க. ஸோ ஜங்குக்கும் அங்க வந்து கிளம்பிருவாங்க ஃபைனலா. ஸோ டேங் வந்து ஜங்குக்கு போன வழிய தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மா ஏதோ அவன் லூஸ் மாரி பேசிட்டு போறான். டேய்! நான் உன் அம்மாடா. உன் கண்ண பார்த்தாலே தெரியுது. சார் ஏதோ என்ட்ட மறைக்கிறீங்க. உண்மைய சொல்ல போறீங்களா என்ன? அதெல்லாம் உண்மையிலே எதுவும் இல்லம்மா. ஆனா அம்மா, உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு பெர்சன பிடிக்கும்போது, இன்னொரு பெர்சன் மேல ஒரு ஃபீலிங் வருமா? கண்டிப்பா வரும். இங்க வரட்டா? மனுஷங்களோட மைண்ட், ஹார்ட், ஃபீலிங்ஸ்லாம் ஒரு குரங்கு மாரி. அது மரத்துக்கு மரத்து தாவுற மாரி, நம்மளோட அ விஷயமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அத யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்மளுக்கான ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கு அது ஒரு ஹோம் ஆயிரும். அதுவரைக்கும் நெறையா ஒரு பாசிங் கிளவுட்ஸ், ஒரு டைம் பாஸ் ஆன பீப்பிள்ஸ் இவங்க எல்லாரும் நம்ம பார்க்குறது வழக்கம் தான். பட் அதுக்காக நம்ம லைஃபோட முக்கியமான பாகத்த நம்ம விட்டுற முடியாதுல்ல. ம். ம். உண்மதாம்மா. ஆனா எனக்கு தருண தானே பிடிச்சிருக்கு. தருண பிடிச்சிருக்கும்போது நான் எப்படி நான் தான் உன்ட்ட காலையிலே சொன்னேன். தேவையில்லாம உன் மண்டைய போட்டு குழப்பிக்கிறாதன்னு. கரெக்டான டைம் வரும்போது, உனக்கு யார் வேணும்னு நீயே புரிஞ்சுக்கிருவ. இப்போதைக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா விடு. புரியுதா? அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வேள 2வதா ஒரு பெர்சன புடிச்சுச்சு. ஐ மீன் நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே இன்னொருத்தவங்கள புடிச்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீ உன்னோட ஃபர்ஸ்ட் பெர்சன விட்டுட்டு வந்துரலாம். நீ உள்ள இருந்து அவங்களையும் உன்னையும் ஏமாத்துறத விட, 2 பேர்ட்டயுமே ஒரு நல்ல கன்வர்சேஷன் வச்சு வர்றது, இட்ஸ் அ பெட்டர் வே. அது மட்டும் இல்லாம, நீங்க இத ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே கொண்டு போய்க்கிட்டு இருக்கீங்க. அதனால நீ முடிவெடுக்கிறதுக்கு டைம் இருக்கு. அவசரப்பட்டு, கோவத்திலயோ, இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதோ, எந்த முடிவும் எடுத்துக்கிறாத. ஏன்னா பின்னாடி அத நெனச்சு ஃபீல் பண்ண போறது நீ தான். அப்படின்டுவாங்க. டேங்குக்குமே ஒரு மாரி ஹேப்பியா தான் இருக்கும். ஸோ டக்குனு அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணிருவாங்கடா. இந்த மாரி விஷயத்த மத்த ஒரு பேரண்ட்ஸ்ட்ட சொன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா டேங் வந்து எவ்வளோ ஒரு சீக்ரெட்டா இருக்கட்டும், சொல்ல முடியாத விஷயமா இருந்தாலும் அது ஜின்னுட்ட சொல்லும்போது, அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாரி ஃபீல் ஆகும். ஸோ தேர்ட் பெர்சனா ஒருத்தவங்கட்ட போய் அத ஷேர் பண்ணணும்னு நெனச்சதே கிடையாது. அவங்க ஃபேமிலி அவங்களுக்கான எல்லா ஒரு சொல்யூஷனையும் குடுக்குது. ஸோ இதுவே டேங்க் ஒரு பிளெஸ்ஸிங் தான். இந்த மாரி நம்மள புரிஞ்சுக்கிற ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதே ஒரு அரிய வரை வாய்ப்புதல்ல. ஸோ அந்த மாரி தான் நம்ம டேங்குமே வந்து இருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து நம்ம ஜங்குக் தான்டா, அவர் ஆஃபீஸ்ல தான் உட்காந்துருப்பாங்க. ஆஃபீஸ்ல தான்டா உட்காந்துட்டு அப்படியே டேங்க் கூட இருந்த எல்லா டயத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நைட் டைம் அவங்க டேங்க ஹக் பண்ணது, அப்புறம் மார்னிங் வந்து டேங் அவங்கள திட்டினது. ஸோ இதெல்லாமே ரசிச்சுட்டு ஒரு மாரி அந்த ஒரு இமேஜினேஷன்ல தான் இருப்பாங்க. பட் அத கலைக்கிறதுக்கு தான் நம்ம ஜங்கு கூடயே ஒரு பெர்சன் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. யோவ் பாஸு, டேய் எப்புட்றா கூப்பிடுற? ஆ? உனக்கு வர வர வாய் ஓவர் ஆயிடுச்சு. ஜாக்சனு வந்தேன்னா கொன்றுவேன். சரி, சரி. சாரி பாஸ். ஆ டாக்குமெண்ட் கேட்டீங்களா? நான் காலைலயே வச்சுட்டேன். செக் பண்ணீங்கன்னா, இம்பார்ட்டன்ட்டா இருந்தா நம்ம வச்சுக்கலாம். ஸோ, இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா நம்ம நெல்சன்ட்ட குடுத்துடலாமே! அவன்ட்ட குடுக்குறதுக்கு தான் நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேனா? அவன்ட்ட குடுக்கணுன்னா நான் இந்நேரம் சாய கொல்லாமலே இருந்திருப்பேன். தேவையில்லாம என்ட்ட பேசக்கூடாது. சரி, என் டாக்டர பத்தி டாக்குமெண்ட் கேட்டிருந்தேன். எங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியா? ஆ, அதுவும் பண்ணிட்டேன். அந்த ஃபைலுக்கு மேல தான் இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னைக்கு ஹாஃப் டே லீவ் வேணும். நான் வெளிய போறேன். ஏய்! நீ வெளிய போயிட்டா யார்றா என் வேலைய பாப்பா? பாஸ், இன்னைக்கு உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது.
எல்லா மீட்டிங்கையும் ஆல்ரெடி நம்ம ஜேஹோப் அண்ணாவே பார்த்துட்டாங்க. அது வந்து என்னன்னா, நீங்க அடிபட்டுருக்கனால யூஜின் மேம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ட்டாங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்க பேனாவ கூட தூக்கக்கூடாதாம். அப்படி தூக்குனா உங்க கை உடைஞ்சிருமாம். அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாரி எக்ஸ்பிரஷனோட சொல்லுவாங்கடா. நம்ம ஜங்குக்லாம் செம்ம காண்டாயிரும். ஸோ அந்த பேப்பர் வெயிட் பண்றதுக்கு ஒரு பால் மாரி வச்சிருப்போம்ல, நல்லா வெயிட்டா. ஸோ அத எடுத்துட்டு அப்படியே ஜாக்சன் பக்கம் அடிப்பாங்கடா. ஜஸ்ட் மிஸ்ஸு. அது அங்க இருக்க அந்த செவுத்துல பட்டு விழுந்துரும். ஸோ செவரே லைட்டா கிராக் ஆயிருக்கும்டா. இப்படிலாம் கோவத்த வெளிய காட்டாதீங்க. நாளைக்கு செக்யூரிட்டி நான் வேணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் உங்களால புடுங்க முடியாது. டேய்! நீ வர வர நான் உன் பாஸ்ன்னே மறந்துட்டேன். உனக்கு ஹால்ஃப் டே லீவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி பாஸ், நான் ஆல்ரெடி லீவ் போட்டேன். டாடா போயிட்டு வரேன். பாய் பாய். அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து அங்கேருந்து கிளம்பிருவாங்கடா. ஆக்சுவலா ஜாக்குமே, ஜங்குக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. ஸோ ஜாக்கு, ஜங்குக்கு, நெல்சன் 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம ஜாக்கு அண்ட் ஜங்குக் வந்து ரொம்ப க்ளோஸுன்றனால நம்ம ஜங்குக்கு அப்புறம் இவங்களே வந்து செக்யூரிட்டியா இருக்கிறதான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளிய வந்து ஒரு பாஸ் அண்ட் செக்யூரிட்டியா இருந்தாலும், உள்ளுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஸோ காலேஜ் டயத்துலேருந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. ஸோ அதனால குழப்பிக்கிற வேணாம். ஏன் அவங்க இப்படி பேசுறாங்கன்னு. ஒரு ஃப்ரெண்ட்லியா பேச தான் செய்வாங்க தனியா இருக்கும்போது. வெளிய இருக்கும்போது ரெஸ்பெக்ட் குடுத்து பேசிக்கிருவாங்க ஜாக்சன. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் வேணாம். ஸோ ஜாக்சன் போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக் வந்து அந்த ஃபைல தான் எடுத்து பார்ப்பாங்க. அதில டேங்கோட பிக் தான் இருக்கும். செம்ம கியூட்டா இருப்பாங்க. அந்த டாக்டர் கோட்லாம் போட்டு, அந்த ஸ்டெத்தஸ்கோப்பா அதெல்லாம் வந்து கழுத்தில மாட்டிக்கிட்டு, செம்ம கியூட்டா போஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ ஜங்குக்கே பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஸோ அப்படியே அந்த ஃபைல தான்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கிட்டு ஒரு மாரி செம்ம கியூட்டா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேரெல்லாம் தெரியும். பட் அவங்க ஃபேஸ்லாம் பார்த்தது கிடையாது. ஸோ ஃபைல திருப்பும்போது தான் வந்து நம்ம அ ஜின்னோட ஃபோட்டோ, சுகா ஃபோட்டோ, ஜிம்மின் ஃபோட்டோ, ஸோ லாஸ்ட்டா சுகா ஃபோட்டோ இருக்கும். சுகா ஃபோட்டோ பார்க்கும்போது நம்ம ஜங்குக்லாம் செம்ம காண்டாயிரும். ஒரு மாரி அந்த ஃபோட்டோவ தான் மொறச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. போயும் போய் இவன் தம்பியா தான் நீ இருக்கணுமா? ஷிட்! அப்படின்ட்டு டென்ஷன்ல அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்கடா. ஸோ அப்படியே வந்து அந்த மூமெண்ட்டும் அவங்களுக்கு போய்க்கிட்டு தான் இருக்கும். அப்பப்போ டேங்கோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறது. ஏன்னா ஜாக்சன் வந்து அது ஜங்குக்கும் அனுப்பி விட்டுருப்பாங்க. அவங்க பக்கத்துல பக்கத்துல நிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோஸ்லாம். ஸோ அத தான் அப்படியே பார்த்துட்டு அத அப்படியே வால்பேப்பரா வச்சிருப்பாங்கடா. அது பார்க்குறதுக்கே ஒரு மாரி கியூட்டா இருக்கும். ஸோ அப்படியே அந்த சேர்ல தான்டா கண்ண மூடி நல்லா தூங்கிக்கிட்டு ஒரு மாரி அந்த டேங் கூட இருக்க மூமெண்ட்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணா ஒரு சூப்பர் மார்க்கெட் சைடு தான்டா. ஸோ அண்டர் கிரவுண்ட்ல இருக்க பார்க்கிங் ஏரியா தான் காட்டுறாங்க. அதில வந்து ஒரு கப்பிள்ஸ் வந்து அவங்களோட குழந்தையோட ஒரு லேடி பேபி ஒரு பேபியோட தான்டா வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு, அந்த திங்ஸ் எல்லாம் வந்து டிக்கில எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ சடனா அந்த குழந்தை வந்து அங்கிட்டு யாரையோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கத பார்த்துருக்கும். ஸோ சின்ன குழந்தைனாலே தெரியும்ல. அது என்ன பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் போகும்னு. ஸோ நேரா அங்க போனா ஒரு காட்ஸ் தான்டா குத்த வச்சு ஒரு மாரி செவத்துக்கிட்ட ஒரு மாரி பல்லி மாரி அட்டாச் ஆகி உட்காந்துருப்பாங்க. அந்த பேபிக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருக்கும். "அங்கிள், ஏன் நீங்க இப்படி உட்காந்துருக்கீங்க? உங்கள யாரும் அடிச்சாங்களா? ஏன் கையெல்லாம் ரத்தமா இருக்கு? த த தாகமா இருக்கு தாகமா இருக்கு." "ஓ! அங்கிள் உங்களுக்கு தண்ணி வேணுமா? இருங்க. எங்க அம்மா, அப்பா நெறைய தண்ணி இப்ப தான் வாங்குனாங்க. நான் போய் உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்." அப்படின்ட்டு அந்த குழந்தை அங்கருந்து போக தான்டா போகும். பட் அந்த பெர்சன் வந்து அது வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு தான். ஸோ அங்க வேலை பார்க்குறவங்க தான் போல. ஸோ டக்குனு வந்து அந்த குழந்தைய புடிச்சு இழுத்துருவாங்க. அந்த குழந்தை ரொம்ப கத்த ஆரம்பிச்சுரும். ஸோ அப்பதான் அவங்க பேரண்ட்ஸும் நோட் பண்ணுவாங்க, அவங்களோட குழந்தைய காணோம் அப்படின்ட்டு. ஸோ வேகமா அவங்க குழந்தை சவுண்ட் கேட்குற இடத்துக்கு தான்டா போவாங்க. அங்க போய் பார்த்தா, அந்த கார்டு வந்து அந்த குழந்தையோட கழுத்துக்கிட்ட ரொம்ப கடிச்சு வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த குழந்தை அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துரும். அந்த ஒரு பெயின்ல இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டு அந்த அவங்க அவங்க ஒய்ஃபும் தான்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த பெர்சன அவங்க குழந்தைட்டருந்து தூக்குறதுக்கு. அதுவும் அவங்க ஒய்ஃப்லாம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்ப செக்யூரிட்டி கார்டு இன்னொருத்தவங்க இன்னும் நெறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அதில 2 பேர் வந்து தான் கஷ்டப்பட்டு எப்படியோ அவங்கள பிரிச்சுட்டாங்க. அந்த குழந்தை என்னன்னா அப்படியே மயங்கி விழுந்துரும். அந்த கழுத்துலேருந்து நெறையா ரத்தம் போனனால. ஸோ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான்டா அவங்க குழந்தைய அப்படியே கையில தூக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்க.
டேய்! நீங்கலாம் மால் நடத்துறீங்களா? இல்ல ஜூ நடத்துறீங்களாடா? சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அசிங்கமா இல்ல உனக்கு? சார், சார் தயவு செஞ்சு இத வெளிய சொல்லாதீங்க சார். எங்க எல்லாருக்குமே வேல போயிரும். நாங்க வேணா டேய்! என் குழந்தை உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க வேலையா? இவனுக்கு என்னடா ஆச்சு? இவன போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கடா. அப்டின்ட்டு ஒரு மாரி கோவத்துல அங்கருந்து போயிருப்பாங்க. பட் இந்த கார்ட் அதாவது வெறி பிடிச்ச மாரி இருப்பாள, அவலாம் அகைன் வந்து அவன கைய பிடிச்சிருக்கவங்கள வந்து கடிக்கலான்னு தான் பார்ப்பான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன வந்து ஒரு ஒரு கம்பி மாரி இருக்கும். அதுல வந்து செயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன வந்து போலீஸ்ட்ட புடிச்சு குடுக்கணும் அப்டின்ட்டு. ஏன்னா, அவன் நடந்துக்கிற விதமே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ அவனும் ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த கிரிப்ல இருந்து வெளிய வரதுக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு பார்த்தா, அப்டியே டக்குனு மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய தான்டா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம கிம் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் அது எவ்ளோ பிரபலமான ஹாஸ்பிட்டல்னு. ஸோ அந்த குழந்தைய நேரா செக்சர்ல தான் வச்சிருப்பாங்க. செக்சர்ல வச்சுட்டு வேகமா அந்த ரூமுக்கு தான் போவாங்க. ஸோ நம்ம டேங்க்குமே ஒரு மாரி கன்ஃப்யூஸா ஆயிரும். ஏன் எல்லாம் பரபரா இருக்கு பறந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்டின்ட்டு. ஸோ இன்னைக்கு தான் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. என்னாச்சு அப்டின்ட்டு. ஸோ அவங்க அம்மாவுமே எங்கேயோ பின்னாடி வேகமா ஓடுற மாரி தான் இருக்கும். "அம்மா, அம்மா என்னாச்சு? ஏன் எல்லாரும்" "ஒண்ணும் இல்ல டேய் ஏதோ சின்ன குழந்தையா நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதான் என்னான்னு பார்க்க போறேன். எதுவும் தெளிவா தெரியல." ஆனா அதுக்கு அண்ணன் தெளிவா நல்லா பாப்பான். "அண்ணன் எங்க?" "உங்க அண்ணன் தான் ரிசர்ச் வேலையா அவனோட சென்டருக்கு போயிருக்கான்னு தெரியும்ல. அதனால இன்னைக்கு இத நான் தான் பார்க்கணும். உன் அப்பா வேற ஏதோ ஒரு டெலிவரி விஷயமா அங்க போயிருக்காங்க. நான் வேணா இல்லட்டயா ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க. நீ அவங்கள செக் பண்ணு. இத நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டு ஜிமின் வந்து வேகமா அந்த ஸ்ட்ரக்சர் பின்னாடி தான்டா ஓடுவாங்க. ஸோ டேயாங்குமே ஒரு மாரி நர்வஸா தான் இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைக்கு நாய் கடிச்சு அப்படின்றப்ப, அந்த ரேபீஸ் வந்து ரொம்ப டக்குன்னு அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணிரும். ஸோ அதுவே டேயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க அவங்க வேலைய பார்க்க போயிருப்பாங்க. ஸோ வெளிய பார்த்தோம் அப்டின்னா, அவங்க பேரண்ட்ஸ் தான்டா ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரே குழந்த போல. அவங்கள இப்டி பார்க்கற சத்தியமா முடியல. ஸோ நேரா வந்து நம்ம அந்த ஜிம்மின் தான்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அத எக்ஸாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அடிய பார்க்கும்போதே தெரியுது நாய் கடிச்ச மாரி இல்ல அப்டின்ட்டு. பட் இருந்தாலும் செக் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான ஒரு டிடி மாரி போட்டிருப்பாங்க. போட்டுட்டு எதுக்கும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து மயக்க ஊசி, அப்புறம் வலி ஊசியும் குடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப அது அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்டின்ட்டு. ஸோ வெளிய வந்து அவங்க பேரண்ட்ஸ தான்டா பார்ப்பாங்க. உண்மைய சொல்லுங்க, இந்த குழந்தைக்கு நாய் தான் கடிச்சுச்சா? நாங்க நாய் கடிச்சுச்சுன்னு சொல்லவே இல்லையே மேம். இங்க இருக்கவங்க அந்த கடிய பார்த்துட்டு அவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க குழந்தைய டக்குனு உள்ள கொண்டு வரேன்றதுல நாங்களும் அத சொல்லல. அப்புறம் என்னாச்சு? எதா இருந்தாலும் என்ட்ட மறைக்காம சொல்லுங்க. மேம் அது வந்து எங்க குழந்தையோட ஷாப்பிங் மால் போயிட்டு வரும்போது, திடீர்னு ஒருத்தவன் புடிச்சு எங்க குழந்தைய கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அவன பார்க்கும்போதே ரொம்ப வினோதமா இருந்துச்சு. நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் குடுத்துட்டீங்களா? ம். குடுத்துட்டோம். எங்களுக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எங்க குழந்தை நல்லாதானே இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லைல? எனக்கு தெரியல. ஒரு மனுஷன் கடி பாய்சனா இருக்குமா என்னான்னு குழந்தை எந்திரிச்சா தான் தெரியும். இப்போதைக்கு நாங்க பிளட் ரிசல்ட்டுக்கு மட்டும் லேபுக்கு அனுப்பியிருக்கோம். எடுத்துட்டு வந்தா தான் தெரியும். பட் குழந்தை கண்ணு முழிக்கிற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள போய் உங்க குழந்தைய பார்க்காம இருக்கா தான் நல்லது. ஆனா மேம் ப்ளீஸ் சார் ஒரு டாக்டரா எங்க டியூட்டிய பார்க்க விடுங்க. ப்ளீஸ். தயவு செஞ்சு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க உள்ள போகாதீங்க. அப்டின்ருவாங்கடா. ஸோ நான் அந்த பேரண்ட்ஸ்க்குமே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நம்ம ஜிம்மினும் நேரா அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம சுகாவோட ரிசர்ச் சென்டர் தான்டா. ரொம்ப ஆர்வமா ஏதோ ஒரு ரிசர்ச் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம சுகா வந்து. ஸோ சடனா வந்து அவங்க பின்னாடி யாரோ நிக்கிற மாரி இருக்கும். பட் சுகா வந்து கடுகளவு கூட திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. "ஜேகோப், உன்ட்ட நெறைய தடவ சொல்லிட்டேன். இந்த மாரி என் ரிசர்ச் சென்டருக்குள்ள நீ வரதுக்கு உனக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாதுன்னு." "பைத்தியமாடா சுகா நீ? நீ எல்லாம் ஏன்டா இப்படி ரிசர்ச்ன்னு பைத்தியம் புடிச்சு சுத்துறீங்க நீங்க எல்லாரும்? உனக்கு இந்த டாக்டர பத்தி எதுவுமே தெரியாது. லைஃப் என்விரான்மென்ட் மாற மாற எங்களுக்கு நாங்க புது மெடிசின் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அத அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த மாரி விஷயத்துல இன்வால்வ் ஆகாத நீ. புரியுதா?"
ஏய் சிவா, நான் சொல்றத கேளுடா. நீ விலங்குக்கு எதுக்காச்சும் அத டெஸ்ட் பண்ண குடுத்தா சரின்டலான்டா. நீ அந்த சைட் எஃபெக்ட்லாம் உனக்குள்ளயே டெஸ்ட் பண்ற. ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்னடா பண்ணுவ? அப்டின்டுவாங்க. பட் நம்ம சுகா சுத்தமா கண்டுக்கிறவே மாட்டாங்க ஜேஹோப்ப. ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய தான்டா பார்ப்பாங்க. சுகா செம்ம டென்ஷன்ல அப்படியே நம்ம சாரி நம்ம ஜேஹோப் தான் செம்ம டென்ஷன் ஆயிருப்பாங்க. அவன் நம்மள மதிக்கவே மாட்றான் அப்டின்ட்டு. ஸோ டக்குன்னு வந்து நம்ம சுகாவ தான்டா அவங்க கைய ஹோல்ட் பண்ணி அவங்கள பார்க்குற மாரி நிக்க வைப்பாங்க. ஸோ அப்பதான் நோட் பண்ணுவாங்க, நம்ம சுகா ஃபேஸ் எல்லாம் ஒரு மாரி அலர்ஜி வந்த மாரி இருக்கும் அப்டின்ட்டு. ஸோ வேகமா அவங்க வந்து சுகா வந்து அந்த மாஸ்க்கெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாஸ்க்லாம் ரிமூவ் பண்றாங்க. அவங்க உதட்டுலயுமே கொஞ்சம் காயமா தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படிதான் சாஃப்ட்டா டச் பண்ணுவாங்கடா. டேய்! என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ மனுஷனா யார்றா நீ? டேய்! உனக்கு ஒரு உடம்பு வேணும்னா நான் இருக்கேன்ல. என்ன வச்சு ரிசர்ச் பண்றா? ஏன்டா அப்படி உன்னவே நீ கஷ்டப்படுத்திக்கிற? சத்தியமா என்னால பார்க்க முடியல சுகா. ஜேஹோப், எப்போ உனக்குன்னு ஒரு பாதைய நீ சூஸ் பண்ணிட்டு போனியோ, அப்பயே நம்மளுக்குள்ள எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு இப்படி என் சென்டருக்குள்ள வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றத விட்டுரு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம். சாய் நீ என்ன பண்ண? டேய்! நீ சாய் எப்பயுமே ஒரு ஆப்போனன்ட்டா தான் பார்க்குற. ஆனா நீ நினைக்கிற மாரி அவரு கிடையாது. இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த சாய்க்கும், நான் அப்புறம் பார்த்த சாய்க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அவர் எப்படியாச்சும் எங்க அப்பாவோட ரெக்கார்ட ப்ரோக் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அதுக்கு கண்டிப்பா நான் என்னோட ரிசர்ச்ச கொண்டு போய் தான் ஆகணும். டேய்! ஏன்டா இப்படி ஒரு ஒண்ணுமே இல்லாத ரெக்கார்டுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? இப்படி ரிசர்ச் பண்ணா என்னடா கிடைக்க போது? ஒரு கோல்டு மெடலிஸ்ட்னு ஒரு பேரு கிடைக்கும். அதுக்குன்னு இப்படி உன் உடம்ப இப்படி கெடுத்துக்கிறியா நீ? டேய்! எனக்கு இதுக்கு சயனைடு தேவ. அந்த சயனைட நான் கெமிக்கல் மூலியமா உருவாக்கணும். அதுக்கு தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. பேசாம இங்கேருந்து போயிரு சுகா. போயிரு ஜேஹோப். அப்படின்றாங்க. ஜேஹோப்க்குலாம் சுத்தமா விருப்பமே இல்ல. ஸோ அவர் அப்படியே அங்கனக்குள்ள சேர்ல தான்டா உட்காந்துக்குருவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இன்ஜெக்ஷன் பண்ண உனக்கு? நான் எதுவும் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணல. அந்த சயனைட் ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்த புகைனால தான் இந்த மாரி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல அதுவே சரியாயிடும். நீ ரொம்ப அக்கறை இருக்க மாரி நடிக்காத. 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப நான் வேணான்னு நீ முடிவெடுத்தியோ, அப்பயே எல்லாமே முடிஞ்சிருச்சு ஜேஹோப். சும்மா அக்கறை இருக்கிற மாரி என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காத. புரியுதா? என்ன பார்த்தா நடிக்கிற மாரி இருக்கா? அப்புறம்? என்ன உண்மையா இருக்குமா? ஜேஹோப், திருப்பி சொல்றேன். உன்னோட ஜர்னி வேற, என் ஜர்னி வேற. தேவையில்லாம என்ன தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா? அப்படின்ட்டு சுகா அவங்களோட ஒர்க்க தான்டா பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் ஜேஹோப்க்கு சுத்தமா அதில விருப்பமே இல்ல. சுகாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க அப்பா தான் ரிசர்ச்ல இப்போ வரைக்குமே ஒரு பெஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அத எப்படியாச்சும் முறியடிக்கணும்னு தான் நம்ம சாய் நெனச்சது. சுகா வந்து விட்டு குடுக்குற ஆள்லாம் கிடையாது. அவர பொறுத்தவரைக்கும் சாய் வந்து அவங்களோட ஒரு எனிமி. அந்த மாரி தான் சுகா பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜேகோபும் பார்த்துக்கிட்டு தான்டா இருப்பாங்க. அவங்களுக்குமே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். சுகா, சாயின்றவன் இப்போ உசுரோட இல்லடா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ தொடுற ஒவ்வொரு கெமிக்கலும் உசுரவே கொல்லும்டா. ப்ளீஸ்டா. உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஜேகோப். ஆனா, அந்த சுகா 6 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். இப்போ உன் அக்கறை, உன்னோட இந்த ஃபேக்கான கேர் எல்லாம் அத திருப்பி கொண்டு வரணும்னு நெனச்சு, இல்ல என்ன ஸ்டாப் பண்ணணும்னு நெனச்சேன்னா, தயவு செஞ்சு இங்கேருந்து வெளிய போயிரு. எனக்கு உன்ன தொட்டு வெளிய தள்ளி விடணும்னு விருப்பமே கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன். இந்த சயனைட சுவாசிக்கிறத விட, நீ விடுற மூச்ச சுவாசிக்கும் போது தான் அருவருப்பா இருக்கு. செத்துறலாம்னு தோணுது. அப்படின்டுவாங்க. நம்ம ஜேகோப்க்குலாம் செம்ம டென்ஷன் ஆயிரும். ஸோ ஒரு மாரி சுகாவ தான் அப்படியே கோவமா பார்ப்பாங்க. நான் திருப்பி சொல்றேன் சுகா, 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன விட்டுட்டு போணும்னு எனக்கு ஒண்ணும் ஆசை கிடையாது. எனக்கு வேற வழி கிடையாது. ஆனா அதுக்காக நான் உன்ன அப்படியே விட்டுட்டேன்னு அர்த்தம் இல்ல. ஒரு வேளை இந்த கெமிக்கல் ஏதாச்சும் பண்ணி உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோவேன், உன்ன உன் குடும்பத்தில ஒருத்தனும் உசுரோட விட மாட்டேன். அப்படின்ட்டு நம்ம சுகா அங்கேருந்து ஜேஹோப் அங்கேருந்து கிளம்பிருவாங்கடா. சுகாவுக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். பட் அவர் வந்து அது எந்த ஒரு ரியாக்ஷனும் குடுக்கவே மாட்டாரு. ஸோ இப்படியே கட் பண்ணா நம்ம
ஸோ அப்படியே கட் பண்ணா டேங்க் தான்டா. ஸோ ஹாஸ்பிட்டல்ல டாப் பில்டிங் இருக்கும்டா. கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பத்திரியே ஒரு 20 மாடி இருக்கும். ஸோ அதில வந்து டாப் பில்டிங்கில தான் போய் நம்ம டேங் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அவருக்கு என்னன்னே தெரில, மார்னிங்லேருந்து அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸாவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம டேங் வந்து அப்படியே உட்காந்துட்டு அங்கேருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான்டா இருப்பாங்க. அப்படியே கீழ மேலேருந்து அந்த வியூவெல்லாம் பார்த்துக்கிட்டு. ஹம், இந்த லைஃப் ஏன் இவ்வளோ மோசமா இருக்கு? வாழ்ற எல்லாரும் ஒரு நாள் சாக தான் போறோம். அதுக்கு நடுவுலயே சூசைட் அட்டெண்ட் பண்றது, ஆக்சிடென்ட். இவ்வளோ பெயினுக்கு அப்புறமும் நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா என்ன? வாழமே தான் சாகணும்னு நினைக்கிறோம். இந்த டயத்துல நான் புலம்புறதெல்லாம் கேட்க என் கூட யாராச்சும் இருந்தா நல்லாயிருக்கும். அப்படின்ட்டு அவங்களோட ரைஸ் கேக்க தான்டா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சடனா ஒரு பெர்சன் வந்து அவங்க ஷோல்டர்ல கை வைக்கிற மாரி இருக்கும். ஸோ திரும்பி பார்த்தா ஜங்குக் தான். டேங்க்கே ஒரு மாரி கன்ஃப்யூஸா ஆயிரும். "இங்க என்ன பண்றீங்க நீங்க?" "அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னே தெரியல, உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன். கீழ ரிசப்ஷன்ல கேட்கும்போது, நீ இங்க தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதான் வந்துட்டேன்." "ம். இங்கேருந்து சாப்பிடுறதும் நல்லா தான் இருக்கு." "இல்ல எனக்கு புரியல. என்னதுக்கு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா?" "வேலை இன்னைக்கு இல்ல." "ஆ? கையில அடிபட்டுருக்குல. அதான் அண்ணனும் அண்ணியும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு. சும்மா இருக்கவும் போர் அடிச்சிச்சு. அதான் அப்படியே உன்ன வந்து பார்த்துட்டு." "ஓ! நான் வெட்டியா இருப்பேன்னு நெனச்சீங்களா?" "ஏய்! அப்பிடிலாம் நான் எதுவும் நெனைக்கலடா. சும்மா தான் வந்தேன். நீ இப்ப என்ன எல்லாத்துக்கும் என்கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க?" "ஓ! அப்ப நான் இப்ப சண்டை போடுறேனா? ஹலோ மிஸ்டர் ஜியான் ஜங்காக். சொல்லுங்க ஜியான் டயாங். ஆ? ஐ மீன் கிம் டயாங். இங்க பாருங்க. சும்மா இப்படி வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்கவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அத போய் பாருங்க. இப்படி என்னோட ஃப்ரீ டயத்துல யாராச்சும் என்ன பிஸியாக்குற மாரி இல்ல வம்பிழுத்தாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஐ லவ் மை பர்சனல் ஸ்பேஸ்." அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து டக்குன்னு அப்படியே டேங்க் கிட்ட உட்காந்துருவாங்கடா. ஸோ 2 பேருமே வந்து வெளிய கால தொங்க போட்ட மாரி தான் உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துலயே வந்து ஒரு நெட்டு மாரி கீழ கட்டியிருப்பாங்க. அவங்க கால தொங்க போடும்போது அந்த நெட்டுல தான் அவங்களோட கால் வந்து தொடும். அதனால கீழ விழுந்துருவோம் அந்த மாரி எதுவும் பயம் இருக்காது. ஸோ ஒரு சேஃப்டி பர்ப்பஸ்க்காக தான் அத கட்டியிருப்பாங்க. கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். இந்த ஹை டவர்லலாம் இருக்கும்ல, அந்த மாரி தான் இருக்கும். ஸோ அதனாலயே பயம் இல்லாம தான் 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. "வாவ்! ரைஸ் கேக்கா? எனக்கு கொஞ்சம்?" "இப்ப தானே சொன்னேன் எனக்கு தனியா இருக்க பிடிக்கும். என்ன டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காதுன்னு. அண்ட் உன்னோட பர்சனல் ஸ்பேஸும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான்." "ஐயோ! ஜங்குக், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நேத்து நைட்லேருந்து என்ன தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தூங்கவும் விட மாட்றீங்க. தூங்கி எந்திரிச்சாலும் நிம்மதியா இருக்க விட மாட்றீங்க." "ஆ? தூங்க விட மாட்டேனா? டேய்! நான் என்னடா பண்ணேன்? உன் கூட இருக்கவன் தான் உன்ட்ட பேசுறேன். நீ வீட்டுக்கு போயிட்டா நீ என்ன பண்றேன்னு எனக்கும் தெரியாது. நான் என்ன பண்றேன்னு உனக்கும் தெரியாது. வெயிட், எதுவும் கனவுல வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒழுங்கா சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறீங்களா? எனக்கு நெறைய வேலை இருக்கு." "நீயும் என்ன புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேல. சரி ஓகே பாய். நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு போற மாரி தான்டா போவாங்க. பட் அங்க டக்குன்னு ஒரு மாரி கில்ட்டி ஆயிரும். சரி சாரி. காலையிலேருந்து கொஞ்சம் இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல நெறையா ஒர்க்குன்றனால ஒரு மாரி ஸ்டக் ஆயிட்டேன் அவ்வளோதான். நீங்க சாப்பிட்டு போலாம்." "இல்ல ஜிட்டயாங். எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அவ்வளவா யாரும் கிடையாது. இருக்கிறவங்களும் நம்பிக்கையானவங்க கிடையாது. அதனால தான் உன்ன பார்த்த உடனே நீ குடுக்குற கேர்லாம் புடிச்சு போய் உன்ட்ட சுத்திக்கிட்டே இருந்தேன். ஆனா உன்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன் கூட இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. நான் போயிட்டு வரேன். பாய்." அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அங்கேருந்து சோகமா போயிட்டாங்கடா. நம்ம டேங்க் வந்து ஜங்குக் சோகமா இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் வந்து அப்படியே திரும்பி நடந்து போகும்போது அவ ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு அதில வந்து ஒரு ஃபீலிங்லாம் இல்ல. ஒரு மாரி அவங்களும் ஹேப்பியா தான் கீழ போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் டேங்குமே ஒரு மாரி யோசிச்சுட்டு நேரா கீழ தான்டா வருவாங்க. அவங்க அம்மா ரூமுக்கு தான் நேரா போவாங்க. "அம்மா." "என்னடா? எதுவும் கேட்கணுமா என்ன?" "ம். ஆமா. அந்த குழந்தைக்கு என்னாச்சு?"
பிளட் டெஸ்ட் வந்துச்சுடா. ஆனா, அது ஏதோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அத ஐடென்டிஃபையே பண்ண முடியல. என்னம்மா சொல்றீங்க? ஆமாடா. அந்த குழந்தை எந்திரிச்சதுக்கப்புறம் நடந்துக்கிட்ட விதமே வேற மாரி இருக்கு. யாரையும் அப்ரோச் பண்ண மாட்டுது. அம்மா, அப்பான்னு யார்ட்டயும் பேசவும் மாட்டுது. விதமே டிஃப்ரெண்ட்டா இருக்கனால, அவங்க பேரண்ட்ஸ நாங்க அவங்க கூட இருக்க வைக்கலான்னு பார்த்தோம். ஆனா, அவங்க பேரண்ட்ஸும் ஏதோ ஒர்க் இருக்கு போணும் அப்டின்ட்டாங்க. பாவம்ல, சின்ன குழந்த தனியா இருக்கு. இப்ப ரூம்குள்ள தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. யார்ட்டயும் பேச மாட்டுது. சாப்பாடு மட்டும் குடுத்துட்டு வந்துட்டோம். மேபி அப்புறமேல் தான் போய் பார்க்கணும் என்னாச்சுன்னு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சீஃப் டாக்டர்லாம் வர சொல்லியிருக்கோம். என்னான்னு செக் பண்றதுக்கு. சரிம்மா. அப்புறம் அம்மா டேய்! நீ உண்மையிலே இத கேட்க வரலன்னு நல்லா தெரியுது. என்ன கேட்கணும் சொல்லு? இல்லம்மா, உண்மையிலே ஜங்குக்கோட கம்பெனிலேருந்து நம்மளுக்கு டொனேஷன் வருதா என்ன? ம். ஆமா. கவர்மெண்டோட டொனேஷன் நம்மளுக்கு கண்டிப்பா பத்தாது. ஏன்னா கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இங்க இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும், எல்லா செ அ ஒர்க் பிளேஸ்க்கும் அவங்க அமௌண்ட்ட டொனேட் பண்றதுல தான் பார்ப்பாங்க. அதனால நம்மளுக்கு வரது ஏதோ கொஞ்சமான அமௌண்ட்டு தான். அதுவும் முக்காவாசி இருக்க பிஸ்னஸ் மேன் இந்த மாரி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் டொனேஷன் குடுக்க மாட்டாங்க. குடுத்தா மோஸ்ட்லி ஆசிரமத்துக்கு, இல்ல வேற எதுக்காச்சும் தான் குடுப்பாங்க. அதுல முக்கியமான பெர்சன் ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் பண்றாங்கன்னா, அது கண்டிப்பா ஜீனா எம்பையர் தான். உனக்கு தெரியுமா? அவங்க அப்பா காலத்துலேருந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். விவரம் தெரிஞ்சப்ப தான் எனக்கு அது தெரியும். அதனால அத எப்ப இருந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க, வைக்கிறாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. ஓ! ஜங்குக்கோட அப்பா, அம்மாமா? ம். ஜங்குக்கோட அப்பா, அம்மா ஏதோ ஐ திங்க் அவன் காலேஜ் முடிக்கும்போது தான் இறந்தாங்கன்னு நெனைக்கிறேன். கார் ஆக்சிடென்ட் தான் இறந்ததா கேள்விப்பட்டேன். எனக்கு சரியா எதுவும் தெரிலட்டயாங். அவங்க அண்ணன் தான் பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே. ஸோ, அவனுக்கு ஒரு அண்ணா, அண்ணி தான் இருக்காங்க. எனக்கு சரியா என் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரில. அத அவங்களுமே சரியா யார்ட்டயுமே ஓப்பன் அப் பண்ணி சொல்லல. அவங்களுக்கு இதான் நடந்துச்சுன்னு. ஆனா சரி. இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? ஆ என்னோட பேஷண்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறணும்ல. அதுக்கு தான் கேட்டேன். வேற எதுக்கு கேட்க போறேன்? தேவையில்லாம நீங்க எதுவும் யோசிக்க வேணாம். ஓ! அது சரி. நான் எதுவும் யோசிக்கலப்பா. அப்புறம் ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கான். ம். என்ன பழக்கமா? அவன் என்னைக்குமே டெய்லி நைட்டு அவங்க அம்மா, அப்பா கல்லறைக்கு போறது வழக்கம். அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா பொய்யான்னு தெர்ல. நீ வேணா போய் செக் பண்ணிக்கோ. மேபி உன்னோட பாய் ஃப்ரெண்ட பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ம்மா ஜங்குக் ஒன்னும் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அண்ட் தருணும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதே! தருணும் என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல தான். ஆனா, தருண் என் கூட இருக்கும்போது ஹேப்பியா இருக்கேன். ஆனா, ஜங்குக் என் கூட இருக்கும்போது எரிச்சலா இருக்கு. கோவமா வருது. ஆனா, ஒரு மாரி பாதுகாப்பா ஃபீல் பண்றேன்ம்மா. ஒரு நாள்ல இந்த மாரி ஃபீலிங் வரதெல்லாம் தப்பு இல்லையாம்மா? அப்பல்லாம் இல்லட்டயா. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள ஒரு செகண்ட்ல பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் சரி, அந்த ஃபீலிங்ஸ் எப்பயுமே மாறாது. உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணு. ஆனா, அது லேட் ஆகுறதுக்கு முன்னாடி சான்ஸ மிஸ் பண்ணிறாத. புரியுதா? ஏன்னா, இந்த உலகத்துல ஒரு தடவ ஒரு வாய்ப்பு நம்ம கைய விட்டு போயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் அது கிடைக்காது. ஸோ, நீ தான் லேட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஜங்குக்க கல்யாணம் பண்ணணும் நீ, நான் நெறையா பேர் போட்டி போட்டு சுத்துறாங்க. ஆனாலும் ஜங்குக் இதுவரைக்கும் ஒரு ஆள கூட திரும்பி பார்த்தது கிடையாது. அதனால ட்ரை டூ ஒர்க் ஹார்ட் அப்படின்றாங்க. ஸோ டெஹாங்குமே அங்கேருந்து ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிருவாங்கடா. ஸோ அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட வார்டு தாண்டி தான்டா போவாங்க. ஸோ அந்த குழந்தைய பார்த்தா அப்படியே பெட்ல தான் உட்காந்துருக்கும். ஒரு மாரி செவத்தையே பார்த்த மாரி தான் உட்காந்துருக்கும். எதுவுமே பேசாது. ஸோ டேங் வந்து உள்ள போலான்னு தான் பார்ப்பாங்க. டக்குன்னு வந்து ஒரு நர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. சாரி சார் நீங்க உள்ள போக்கூடாது. ஏன் உள்ள போக்கூடாது? அந்த சின்ன குழந்தை பாருங்க எவ்வளோ கஷ்டத்துல இருக்குன்னு. சாரி சார். பட் அந்த குழந்தை இப்ப அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டியெல்லாம் நாங்க செக் பண்ணணும். நாய் கடிச்சதுக்கு எதுக்கு சாரி சார். அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன்.
அது நாய் கடியில. அது ஒரு பெர்சன் கடிச்சது. அது மட்டும் இல்லாம பிளட் டெஸ்ட்ல வேற அதுக்கான பேர எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால சீரியஸா எங்களுக்கு உங்கள அனுப்ப முடியாது சார். எங்கள மன்னிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட் ஆச்சும் அப்படின்றாங்க. ஸோ டேங்க் அந்த குழந்தைய பார்க்குறதுக்கே ஒரு மாரி கஷ்டமா தான்டா இருக்கும். ஸோ டேங்க் அப்படியே அங்கேருந்து போயிருவாங்க. இப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன் தான்டா காட்டுறாங்க. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஒரு மாரி கலவரமா இருக்கும். அதில வந்து ஒரே ஒரு கார்டு மட்டும் தான்டா. அந்த ஜெயிலுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு வெளியில அவங்க காலு மட்டும் தான் தெரியும். அப்படியே யாரோ அவங்க கழுத்த புடிச்சு நெரிக்கும்போது அவங்க கால் மட்டும் துடிக்கும்ல. ஸோ அந்த மாரி தான் வந்து அவங்க கால் துடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படியே மேல ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பெர்சன் வந்து அதாவது அந்த செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, அந்த மால்ல இருந்த செக்யூரிட்டி. ஸோ அவங்க வந்து அந்த பெர்சன வந்து ஃபுல்லா கடிச்சு கொதறி எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஜோம்பியா மாத்தலடா. அவங்கள வந்து சாப்பிடவே செஞ்சுட்டாங்க அந்த மனுஷன. ஸோ அப்படியே அந்த பெர்சன சாப்பிட்டுட்டு அவங்க உடம்பெல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கும். ஸோ எந்திரிச்சு எங்கேயுமே போலடா. அப்படியே அந்த பெர்சனுக்கு பக்கத்திலேயே உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து வேற எந்த கார்ட்ஸுமே இல்ல. அவங்க ஒரு ஆள் தான் இருந்திருப்பாங்க போல. அதாவது ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீசர் தான். ஸோ அதனால அங்க நடந்தது. அத யாரும் ஸ்டாப் பண்றதுக்கு யாரும் இல்ல. ஸோ இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்டோரிய முடிச்சுக்கலாம்டா. ஏன்னா ரொம்ப போனா குழப்பும். அது மட்டும் இல்லாம நான் அகைன் சொல்றேன். இது ஜோம்பி தான். ஸாம்பி சீரிஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்ச மாரி நான் அத கொண்டு போறேன். ஆக்சுவலா ஜாம்பிஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு பைட் பண்ணும்போது அவங்க வந்து ஜாம்பியா மாறுவாங்க. ஆனா, அதுவே அவங்களோட தாகம் அதிகமா இருக்கும்போது, அவங்க ஒரு மனுஷன வந்து முழுசா வந்து அதாவது சாப்பிடவே செய்வாங்க. ஸோ இது வந்து சும்மா என்னோட பிளாட் ட்விஸ்ட் தான். ஸோ ரொம்பலாம் நீங்க யோசிக்க வேணாம். அண்ட் இங்கனக்குள்ள இந்த ஸ்டோரிய முடிக்கலாம். இத பத்தி நம்ம இன்னும் டெப்த்தா வந்து போக போக பார்க்கலாம். அண்ட் சுகா அண்ட் ஜேகோப் இவங்களோட லைஃப் ஸ்டைல், நம்ம ஜேகேக்கு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் வர பார்ட்ல பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் பார்ட்ஸ வந்து அதிகமா கொண்டு போணும். அது மட்டும் இல்லாம ஜோம்பிஸ நான் நெறையா கொண்டு வரணும்ல. ஸோ அதனால ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ போக போக அடுத்த ஒரு சீன்ல நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆஜி. டாடா பை பை. சரங்கே. லவ் யூ ஆல்.